வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான சுடிதார் இந்த பூனம் மெட்டீரியலில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 5 மீட்டர் இருந்துச்சு, 1000 ரூபா ரேட்டு. அதில் பாதி ரேட்டு 500 ரூபா. நாங்கள் 5 மீட்ரு, அப்போ மீட்ரு வந்து 100 ரூபா கணக்கு தான் வருது. இதை வந்து 2 ட்ரெஸ்ஸாக தைக்க போகிறேன். ஒன்று இப்போ பார்ப்போம், இன்னொன்று வந்து இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ சேம் கலரில் லைனிங் எடுத்திருக்கேன். இதை நாளாக மடித்து போட்டுக்கலாம். சென்டரில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பூனம் மெட்டீரியல் வந்து நமக்கு சுருங்காது. இது மேலே மட்டும் கொஞ்சம் ஃபுல் ஆயில் கொடுப்பேன், அதுக்கு மட்டும் தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம சன்க்ரேப் கொடுக்குறனால தேவையில்லை, தண்ணியில் போட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டுக்கோங்க. உயரம் வந்து சுற்றில் வந்து 9.5 இன்ச்சு தான், ரொம்ப ஒல்லியாக இருப்பான். உயரம் வந்து 14.5 இன்ச்சு. சுற்றளவு 9.5, உயரம் வந்து 14.5. சுற்றளவு இந்த நெக்கோட அகலம் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச் வைக்கிறேன். 2 இன்ச்சு ஷோல்ட்ரு, 3.5 இன்ச்சு நெக்கு. ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏழு இன்ச்சு வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். சைட்லேயும் அந்த யூ ஷேப் நம்ம போடுறதுலேயும் 1 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1 இன்ச்சு மேலே ஏற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சைடில் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏழு இன்ச் ஆம்கோல். இப்போ வந்து கிராஸாக 1/4 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு. இப்போ முன்னாடி வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே குடஞ்சி முன்னாடி மட்டும் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு போதும், ரொம்ப குடைய வேணாம். ஷோல்ட்ரு கம்மி பண்ணிடாதீங்க. அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் வளைவாக உள்ளே தள்ளி இருக்கணும். ஷோல்ட்ரு வந்து அதே அளவு தான் இருக்கணும். இது கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இது வந்து மேல் உயரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் யானைக்குட்டி படம் போட்டிருக்கு. 14.5 இன்ச் உயரம், 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அகலம் வந்து சரியாக இருக்கும். அகலம் வந்து 21 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். 25, 21, 22 அந்த அளவில் இருக்கும் அகலம். அதனால் அகலம் வந்து நம்ம இதே அளவே வச்சுக்கலாம். உயரம் மட்டும் பார்த்து கட் பண்ணால் போதும். இதோட கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னு தான் இந்த வாக்கில் நம்ம அகலம் எடுக்கணும். இது வந்து ஒல்லியான பொண்ணுன்றதுனால நமக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். மீதி உள்ளதை இந்த மாதிரி நாலாக மடித்து 3 மடித்து போட்டிருக்கேன் முக்கோணமாக. அதாவது 2 கரையும் ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் கோன் ஐஸ் சைஸில் இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போது வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பீஸ் வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இது வந்து பூனம் மெட்டீரியலு, அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே அட்லீஸ்ட் இல்லைன்னா 1.25 இன்ச்சாவது மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். என்ன காரணம்னா இது வந்து நமக்கு அகலம் கொடுக்கும். விரிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அகலமாயிரும். அதனால் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிட்டோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அது அதிகமாக அகலம் வந்துருச்சு. அதிலேருந்து நம்ம வந்து பூனம் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணி தான் வைக்கிறது. உயரம் வந்து 32 இன்ச்சு மேல் உயரம் போக கீழேக்கு மட்டும் 32 இன்ச் வைக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வரைஞ்சது போல் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேலே கட் பண்ணலாம். கைக்கு வந்து நம்ம கீழே இருக்க பீஸை வச்சு நம்ம கைக்கு வச்சுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நான் கீழே தான் வரைஞ்சிருக்கேன். அதிலேருந்து மேலே 1 இன்ச்சுக்கும் மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கேன். அதில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. லைனிங் வந்து சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பூனம் மெட்டீரியல்னால ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் அதே அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடித்து தைச்சிக்கலாம். நான் பிளாக் கலரில் ஒரு லைன் வந்து கீழே பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டா அது மடித்து தைச்சிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். 2 மீட்ரு வேணும். இதுக்கே மடித்து போட்டிருக்கேன். நம்ம 2 மீட்ரு வேணும். இது வந்து மீட்ரு 50 ரூபா தான். பெரிய பெரிய கடைகளில் நிறையவே கிடைக்கும் கலர்ஸு. அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. கை வந்து நம்ம முன்னாடி வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆம்கோல் வச்சு பார்த்து கூட கை கட் பண்ணிக்கலாம். இது பிளாக் கலரில் நம்ம பைப்பிங் கொடுத்து பண்ண போகிறோம். நம்ம வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இப்போ கழுத்து கட் பண்ணிக்கலாம். சும்மா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். முன்னாடி வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ரவுண்டாக வரைஞ்சி கீழே லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கீழே இறக்கி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எப்போயுமே பூனம் கிளாத்துக்குனாவே நான் டபுள் லைனிங் போடுவேன். இப்போது வந்து சன்க்ரீப்பில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதை கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து இவங்க காலேஜில் சால் போடாமல் தான் போடுறாங்க. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் மேலே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் சால் தேவையில்லை. இல்லைன்னா சிங்கிளாக கொடுத்திங்கன்னா சால் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு கொஞ்சம் திக்காக கொடுக்குறனால நமக்கு எதுவுமே தெரியாது. பொறுமையாக தைச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. இந்த நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்.
ரெண்டும் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கீழேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விடுங்க, ரொம்ப அழுத்தி கட் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு அந்த கார்னர் நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த எட்ஜிலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. இப்போ இந்த பக்கம் போட்டு இப்போ பேக் சைடு வந்து நம்ம எப்பயும் போல் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இப்போ இதுக்கும் தையல் போட்டுட்டு ரெண்டுக்கு லைனிங் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இது முன்னாடி கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறேன், ஆப்ஷன் தான் இது. உங்களுக்கு பிடிக்கும்னா வைங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாகவே அப்படி விட்டுறலாம். அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து ஓட்டி தைச்சிடலாம். ஆனால் பைப்பிங் கொடுத்து ஓட்டி இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே பூ டிசைன் நிறைய இருக்கனால கொசன்னு இருக்குது. வேறு எந்த டிசைன் பண்ணாலும் நமக்கு தெரியாது. அமுக்கோலுக்கு நான் எப்போயுமே பைப்பிங் கொடுப்பேன், பைப்பிங் கொடுத்துடலாம். உருட்டி தைச்சிருங்க. ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ கை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணலாம். அதை கீழே வந்து லைட்டாக நம்ம எப்பயும் ஜாயின் பண்ணுவோம்ல, லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங் அடியில் கொடுத்து மேலே வந்து நம்ம மெயின் கிளாத் கொடுத்து அப்படியே தைச்சிடலாம். இழுக்காமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க, இழுக்காதீங்க. இழுத்தா நம்ம இன்னும் கொஞ்சம் அகலமாயிரும். அப்படியே நம்ம சைடில் தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கை வந்து கட் பண்ணலாம். இப்போ நாளாக மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து உயரம் வந்து 18 இன்ச்சு, அதில் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ மடித்து போட்டு நம்ம வந்து ஆம்கோல் பீஸை வச்சு பார்க்கலாம்.
இதை அப்படியே கட் பண்ணுங்கள். ஆம்கோல் பீஸ் எப்போயுமே வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். நான் அவசரத்தில் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் நம்ம வந்து சன்கிரீப் உள்ளே லைனிங் கொடுத்து, சில பேர் லைனிங் போட மாட்டாங்க. லைனிங் போட்டே பழகியாச்சு, மாற்ற முடியல. உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். லைனிங் வச்சுட்டு அடையாளப்படுத்திட்டு அப்படியே பைப்பிங் வச்சு மேலே வச்சு அப்படியே தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து 2 தையல் போடணும். ஒன்று பைப்பிங் கிட்ட, ஒன்று அடுத்து கொஞ்சம் தள்ளி அமுகு தையல் 2 போடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டு நம்ம கீழே ஸ்கர்ட்டும் மேலும் உயரமும் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. சரியாக இருந்தது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரல. பின்னாடி நாட்டை ரெடி பண்ணிடலாம். அது லூஸாக இருந்தாலும் நம்ம கட்டிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லூஸாக தெரியும். அதனால் பின்னாடி வந்து நம்ம கயிறு மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம எப்பயும் நாட்டு திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். அதை வந்து இடுப்பில் இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுட்டு பின்னாடி பக்கம், அதுக்கப்புறமா சைடு தையல் போடுங்க. போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். இப்போ சைடில் வந்து தையல் போடலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பி தைச்சிடலாம். இது ஒரு பைப்பிங் மாதிரி இருக்கும். 1/4 இன்ச் அளவு தான் அகலம் வரும். பாப்பா போட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த பட்டன்லாம் நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி போட் நெக் வச்சு தைச்சி போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைனிங்கே இது சாலே தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.